குட் மார்னிங் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபோட்டோஷாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களுடைய இமேஜில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் த ஃபைல், Ctrl+O. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண வேண்டிய இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கை இருக்குது. எனக்கு இதில் பேக்ரவுண்ட் ஸ்கையை ரிமூவ் பண்ணி டிரான்ஸ்பரண்டாக சேஞ்ச் பண்ணணும். நிறைய டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். பென் டூல், லேசர் டூல், மேக்னெட்டிக் லேசர் டூல், பாலிகனல் லேசர் டூல். பட் அந்த டூல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் சொல்லிக் கொடுக்க போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் 1 செகண்டில் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண முடியும். லேயர் பேனல் ஷார்ட்கட் கீ F7. எல்லா வீடியோலையும் நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஷார்ட்கட் கீ திரும்ப ரிமைண்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். லேயர் பேனல் போயிட்டு பேக்ரவுண்டை டபுள் கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் லேயரை அன்லாக் பண்ணிக்கலாம். அகெயின் டபுள் கிளிக், பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ். இதில் ரைட் சைட் பிளெண்ட் இஃப். எதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்? ஸ்கையோட கலர் என்ன? ப்ளூ. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் 2 பாயிண்டர்ஸ் இருக்கும். நீங்கள் ஹைலைட்ஸ் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வித்தின் 1 செகண்டில் நீங்கள் ப்ளூ கலரை டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்ற முடியும். இந்த இடத்துல வேறு எங்கேயுமே ப்ளூ கலர் இல்லை. ஸோ ஈஸியாக நம்மளால் ஸ்கையை ரிமூவ் பண்ண முடிஞ்சது. இதுவே வேறு எங்கேயாவது ப்ளூ கலர் இருந்தது அப்படின்னா நீங்கள் மாஸ்க் டெக்னிக் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென் கிளிக் ஓகே. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.